160 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்று மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்கிறது இந்தியா கூட்டணி. வெளிவந்த லோக்பால் கருத்து கணிப்பு. தேர்தல் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு வெளிநாடு கிளம்பிய மோடி, ஆள விடுங்கடா சாமி, நான் பரப்புரை செய்தால் நீங்க மேலும் தோத்து போவீங்க அப்படின்ற உணர்வு மோடிக்கு வந்து விட்டதா? தட்டி தூக்கிய ராகுல் காந்தி தொடர்ந்து அவருடைய கருத்துல பின்வாங்காம முன்னேறி செல்கிறார் ராகுல் காந்தி. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல் நவம்பர் 20 நடக்க இருக்கிறது. 23 அதற்கான முடிவுகள் எண்ணப்பட்டு அன்றைக்கு சாயங்காலமே யார் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிற விவரங்கள் வெளிவந்துடும். இப்போ வரைக்கும் வந்த தகவல் படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கிறோம். பல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் இப்போ வெளிவந்திருக்குது. அதுல லோக்பால் அப்படிங்கிற கருத்து கணிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து கணிப்பாக பார்க்க முடியுது. சமீபத்துல ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில தேர்தல் ஒரு பெரிய சர்ப்ரைஸை எல்லாருக்குமே கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஜம்மு காஷ்மீர்லையும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும், ஹரியானா மாநிலத்திலையும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னா எல்லா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 99% இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், அப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுமே அப்படிதான் தகவல்கள் வந்தன. ஆனா யாருமே எதிர்பாராத விதமாக பிஜேபி ஜெயிச்சிச்சு. அதனால அந்த தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் இன்னைக்கு நகர்ந்திருக்கலாம். ஆனால் ஹரியானா தேர்தல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது, ஹரியானாவில் காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. ஸோ தன்னிச்சையாக நின்னது ஒரு புறம், அதை தாண்டி தேர்தலையும் பல முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக குற்றச்சாட்டுகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அதை தாண்டி காங்கிரஸுக்கு எதிராக உள்ளடி வேலைகள் நடந்தது. காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களே கட்சியை விட்டு விலகி போய் சுயேட்சையாக ஒரே இடத்துல 2-3 பேர் போட்டி போட்டதுனால ஓட்டுகள் பிரிந்தது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி கொஞ்சம் வாக்குகளை பிரிச்சாங்க. அதனால காங்கிரஸ் வாக்குகள் கன்சாலிடேட் ஆகாம பல இடங்கள்ல 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் 5000-10,000 வாக்குகளுக்கு கீழே, ஒரு சில இடங்கள்ல 32 வாக்குகள் வித்தியாசத்துல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துல அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானா மாநிலத்துல 10 நாடாளுமன்ற தொகுதியில 5 பாஜக வெற்றி பெறுது, 5 காங்கிரஸ் வெற்றி பெறுது. கிட்டத்தட்ட ஈவனா தான் வெற்றி பெறாங்க. ஹரியானா மாநிலத்திலுமே காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வெற்றிக்கான இடைவெளி கிட்டத்தட்ட 0.8% மட்டும்தான். அப்படிங்கிறப்ப ரொம்ப நேரோவா தான் பாஜக கிட்ட காங்கிரஸ் தோத்துருக்கு அப்படின்னு பார்த்துருக்கிறோம். ஸோ அதுல இருந்து கற்றுக்கொண்ட பாடம் தான் மகாராஷ்டிரா மாநிலத்துல கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு தான் போகணும் அப்படிங்கிறதுல ஆரம்ப காலத்துல இருந்தே, கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பாகவே நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே காங்கிரஸ் கட்சி ரொம்ப கட்டுக்கோப்பாக இந்தியா கூட்டணியை அரவணைச்சு போயிருக்கிறாங்க. அதனுடைய பலன் தான் இந்த இதுல மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும் வரவேற்பையும் செல்வாக்கையும் பெற்றிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் தான் இன்றைக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கு நம்ம விரிவா எந்தெந்த இடத்துல எப்படி வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம். கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த 10 பாயிண்டையுமே என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்கோர் பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மோடி அவர்களுடைய கேம்பெயின் ரேலி திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 7 நாட்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்க போறதில்ல, அவர் வெளிநாடு செல்ல போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவருடைய பயணத்திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது, 4 நாட்கள் எக்ஸாக்டா இருக்கிறது தேர்தலுக்கு. மகாராஷ்டிராவில் 20 நடக்க இருக்கிறது, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் மோடி ஏன் வெளியே போனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கிறது. ஸோ இப்போ இந்த லோக்பால் இதை விரிவா நம்ம பார்க்க போறோம். மோடி ஏன் பயணத்தை ரத்து பண்ணாரு, அவர் ஏன் கிளம்புனாரு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசுவோம் விவரமாக. ஸோ இந்த லோக்பால் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு, இந்த லோக்பால் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் 10 மேஜர் பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த 10 மேஜர் பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது
இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா இவங்க எத்தனை பேர்கிட்ட சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 சாம்பிள்ஸ் வந்து எடுத்து கிட்டத்தட்ட 86,400 சாம்பிள்ல கலெக்ட் பண்ற டேட்டா படி பார்க்குறப்ப இந்தியா கூட்டணிக்கு தான் அதிகமான ஆதரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் 288 சட்டமன்ற தொகுதிகள், இதுல வந்து பாஜக 149 இடங்கள்ல போட்டியிடுது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 81 இடங்கள்லையும், தேசியவாத காங்கிரஸ் 59 இடங்கள்லையும் போட்டிடுறாங்க. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் 5 இடங்கள்லையும், இந்த ஒட்டுமொத்த கூட்டணியுமே 2 இடங்கள்ல போட்டியே இடலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்புல இருக்கிறது. இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பக்கத்துல காங்கிரஸ் வந்து 102 இடங்கள்ல போட்டிடுறாங்க. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 95 இடங்கள்ல போட்டிடுறாங்க. தேசியவாத காங்கிரஸ் வந்து 86 இடங்கள் போட்டிடுறாங்க. அகிலேஷ் யாதவனுடைய பார்ட்டி அப்புறம் மற்ற சின்ன கட்சிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு 18 இடங்கள்ல போட்டிடுறாங்க. ஸோ இப்படியாக 2 குரூப்களும் இருக்கிறாங்க. இதுல இந்த லோக்பால் நிறுவனத்துடைய கருத்து கணிப்பு படி இந்தியா கூட்டணி வந்து 151 162 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 43% வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இது மகாயுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல வந்து 115 128 இடங்கள் வரைக்கும் தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவர்கள் 37 40% வாக்குகளை பெறுவாங்க. இதுல அதர்ஸ் வந்து 5 14 இடங்களை வெற்றி பெறுவாங்க. அவர்கள் 16 முதல் 19% வாக்குகளை வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதுதான் லோக்பால் நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளுடைய விவரங்கள். மற்ற நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட இதோடு அலைன் ஆகிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல எந்த இடத்துல ஏக்நாத் ஷிண்டே வந்து பெண்களுக்கு 1,500 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு வராரு, 2,100 ரூபாய் கொடுக்குறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஏற்கனவே அங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறதுன்னு பல்வேறு விஷயங்கள் சொன்னாலும் பல ஃபேக்டர்ஸ் வந்து பிஜேபி கூட்டணிக்கு எதிராக தான் அந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல அந்த 10 முக்கியமான காரணங்கள் தான் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்தியா கூட்டணிக்கு உதவி செய்திருக்கிறது. அதனாலதான் அவர்கள் 33 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு 6 மாசம் கூட ஆகலை அப்படிங்கிறப்ப அதனுடைய அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒன்றும் குறையல, அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. ஓரளவுக்கு தான் பிஜேபி கூட்டணிக்கு கொஞ்சம் ஆதரவாக மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் மாறினாலும் மற்ற இடங்கள்ல பிஜேபி மீது அதிருப்தியில் இருக்கிறதுனால இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த 10 ஃபேக்டர்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா மாநில மக்கள் வந்து பிஜேபியினோட இந்த போலரைசிங் பாலிடிக்ஸுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஹிந்து முஸ்லிம் அடிப்படையில் போலரைஸ் பண்றது, இந்த விஷயத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. ராதர் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட், உமன் சேஃப்டி, இன்ஃப்ளேஷன், இந்த ஏரியாக்கள்ல தான் அந்த மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த பிரிவினைவாத அரசியலை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது தான் மெயின் பாயிண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. மகாராஷ்டிரா மக்கள் அதை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. மக்கள் சொன்ன கருத்துக்களும் அதுவாக தான் இருக்கிறது. ஸோ இது டைரக்டா பிஜேபி எதிர்த்து தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்து ஆன்டி இன்கும்பன்சி அகெயின்ஸ்ட் பிஜேபி, எக்ஸாக்டா பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கும்பன்சி. அதுல தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து பல விஷயங்கள்ல அவர் மேலதான் வந்து பிளேம் பண்றாங்க. ஏக்நாத் ஷிண்டே மீது ஓரளவுக்கு பாப்புலரா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. பிஜேபி மேலதான் அந்த ஆன்டி இன்கும்பன்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிரா வெர்சஸ் குஜராத் சென்டிமெண்ட், இதை தான் நம்ம அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல வந்து மிகப்பெரிய அளவுல அந்த மாநிலத்துல வந்து அந்த சென்டிமெண்ட் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. குஜராத்திகள் வந்து எப்படி மகாராஷ்டிரா மக்களை ஆளலாம், அவர்களுக்குள்ள அரசியல் தலையீடுகள் செய்யலாம், அவர்களை வந்து ஆட்டி படைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி மகாராஷ்டிரா மாநில மக்கள் மனதுல மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஓபிசி மக்களுடைய வாக்குகள் ஷிஃப்ட் ஆனது, மெஜாரிட்டி என்டிஏ பக்கம் ஷிஃப்ட் ஆனா கூட சில இடங்கள்ல முழுசாக அது கன்சாலிடேட் ஆகல. ஏன் அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஓபிசி வந்து கன்சாலிடேட் ஆகாம பார்த்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விலைவாசி உயர்வு போன்ற ஃபேக்டர்ஸ். அப்புறம் வந்து கேஸ்ட் அலைன்மெண்ட், இதுல பாத்தீங்கன்னா
மராத்தா கம்யூனிட்டி வந்து மெஜாரிட்டியா வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஓபிசி ஒரு காலத்துல பிஜேபிக்கு ஆதரவுன்னு சொல்லப்பட்டாலும் அவர்களுக்குள்ள பிரிஞ்சு கிடக்குறாங்க, யாரும் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எதனாலனா அக்ரிகல்ச்சரல் இஷ்யூ, இந்த மாதிரியான விவசாயிகளுடைய சம்பந்தப்பட்ட இஷ்யூனால அந்த ஓபிசியுமே பிரிஞ்சு இருக்கிறதுனால அது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக எஸ்சி/எஸ்டி மக்கள் வந்து டோட்டலா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக கன்சாலிடேட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூரல் டிஸ்ட்ரெஸ், இந்த சோயாபீனுக்கு, காட்டனுக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து கம்மியான விலை கொடுக்குது அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக கன்சாலிடேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி வந்து கடந்த ஒரு 3 வருடங்களில் அந்த மாநிலத்தில் கட்சியை வந்து ரொம்ப பலப்படுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து உட்கட்சி சண்டைகளெல்லாம் இது பண்ணிட்டு பிஜேபிக்கு எதிராக ஒரு டாமினேட்டிவ் பார்ட்டியாக எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எம்விஏவோட கேம்பெயினிங் பூஸ்ட், மகா விகாஸ் ஆகாடி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கேம்பெயினோட தன்மைக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி பிஜேபி கூட்டணிக்குள்ள இல்லை, அந்த தலைவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு சோர்ந்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணிகளை ஒருங்கிணைத்த விதம், கூட்டணியினுடைய ஒற்றுமை வந்து இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. சீட் ஷேரிங்ல இருந்து பல விஷயங்கள் வந்து அந்த மாநில மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, இவர்கள் ஆட்சிக்கு வந்தா ஒருத்தருக்கு ஒரு சண்டை போட மாட்டாங்க, அழகா வந்து ஆட்சி செய்வாங்க, ஒற்றுமையாக ஆட்சி செய்வாங்க, மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கு நலனுக்காக ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிஸினுடைய அவங்களுடைய முக்கியத்துவம் வந்து இந்த எலெக்ஷன்ல பெருசா இல்லை. இது வந்து இந்தியா கூட்டணி வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த 10 பாயிண்ட் வந்து ஓவராலா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக சொல்லப்படுது. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.